ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க் கலகரி மேப்பில் புஷ் பண்ணிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுருப்பானுங்க. நம்ம தற்கூரி டீம்மேட் நாக் ஆகிடுவோம். சரி, நம்ம தான் இருக்கும். ஆல்ரெடி 0க்கு 3 போட்டு விடக்கூடாது சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு ஒரு 150 கொடுத்துடுவேன். மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணுவேன், விழாது. கருமாந்திரம் கொடுத்த ஸ்னைப்பர் டிஃபால்ட்டில் கொடுத்துருக்கானுங்க. ஃபுல் கண்ட்ரோலில் கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். ஏடி வந்துட்டானுங்க. அவனுக்கு ஒரு 150 திரும்ப கொடுப்பேன். டுவால் போட்டு கவர் எடுத்துடுவான். அவன் டீம்மேட் பக்கத்தில் இருப்பான். 8 அடி பார்ப்பேன், உழவே இல்லை. இன்னொரு 150 கொடுப்பேன். நெட்வொர்க் இஷ்யூ லேட்டாக நாக் ஆகிடுவான். நான் அவன் டீம்மேட் பக்கத்தில் இருந்தேன். சரி ரிவே பண்ணுவான்னு பார்த்தேன். அவன் ரிவே பண்ணல, என்ன அடிக்கடி வரான். ஆனால் அந்தமாரி இடத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அவன் ஓரமாக நிற்கிறான். நம்ம நேர் போட்டு அவனையும் முடிச்சு விடலான்னு பார்ப்பேன். அவன் கீழே குதிச்சுடுவான் பயத்தில். இது கீழே நீங்கள் பார்த்தா ஒரு ஆல்ரெடி ஹெல்த் இல்லை போல் ஒரு 150 கொடுப்பேன். ஆள் நாக் ஆகிடுவான். சரி, கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னும் ஒருத்தம் தான், நம்ம 2 பேர் இருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் நம்ம கையில் தான் இருக்கு சொல்லிட்டு பொறுமையாக இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி கண்ணால் எடுத்துன்னு ஆசையன் தம்பி வாண்டடாக ஓடுவான். 1 ஸ்னைப்பை எடுத்து 150 கொடுப்பேன். ஜோன்லேயே செத்துவான்னு பார்ப்போம்.